ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டையை வச்சு முட்டை மிளகு தொக்கு தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு 4 முட்டையை தண்ணியில் வேக வச்சு தோல் உரித்து தனியாக எடுத்திருக்கேன். முட்டை நீங்கள் எத்தனை வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இங்கே நான் ஒரு மிக்ஸி கப்பில் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால் நான் 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் 1 தக்காளி. அது கூடவே 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு கூட நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க இருக்கிறதுனால நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன், 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே சோம்பு ஒரு அரை ஸ்பூனும், வரமிளகாய் 2 சேர்த்துட்டு நல்ல தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் வரமிளகாய் உங்கள் காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகுலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும், அது பார்த்து நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது இருக்கு இல்லைங்களா, பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் அரைச்ச பேஸ்ட்டை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. அது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகு நமக்கு வரமிளகாவும் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் 3/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். இப்போதைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மூடி வைங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு, நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க 3 நிமிஷத்துக்கு. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பச்சை வாசனைலாம் போய் நம்ம போட்டிருந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டாக இருந்தாலும் குழம்பு நல்லா இருக்காது, கிரேவி நல்லா இருக்காது, தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் திட்டமாக நம்ம கொஞ்சம் திக்காக கிரேவி இருக்கிற அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மூடி வச்சுருங்க. நம்ம தண்ணி சேர்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே மசாலோட மிங்கிளாகி நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு வந்தால் போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச முட்டை இருக்கு இல்லைங்களா, நீங்கள் 2ஆகவும் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா முழு முட்டையில் நடுவில் கீரல் மாதிரி ஒரு 4-5 கீரலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் முட்டையை 1 பாதியமாக 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் குழம்புல சேர்த்துக்கிறேன். முட்டை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ குழம்புல அந்த எல்லோ இருக்கு இல்லைங்களா, மஞ்சக்கரு தெரிகிற பக்கமாக குழம்புல சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா முட்டையும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த முட்டையில் அந்த குழம்போட மசாலா எல்லாமே இறங்கும், ஃப்ளேவர் எல்லாம் இறங்கும். அதுக்காக தான் இப்போது நம்ம குழம்புல எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் முட்டையை. அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே கொஞ்சம் சைடெலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டையை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இந்த மேல் பக்கமும் அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதுக்காக தான்
2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். முட்டையில் எல்லா ஃப்ளேவரும் இறங்கிரும். நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். மழை டைம்லலாம் நம்ம மிளகு சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு கொடுத்தா சளி பிடிக்காது. கொஞ்சம் நல்லாயிருக்கும். பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. காரமும் ரொம்ப அதிகமாக இருக்காது. சூப்பராக இருக்கும். சாதம், சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே பக்காவான சைடிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப்